بسم الله الرحمن الرحيم قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. طاف القرآن المجيد بل عجب أن جاء منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை நான் செய்கின்றேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறையிடத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவருடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கின்றார். மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது படைத்தவனை அஞ்சியவனாக, படைத்தவனால் வழங்கப்பட்ட குர்ஆனை படித்தவர்களாக, அவனுடைய கடமையை சரியான முறையில் நிலைநாட்டக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கை
சிறந்த வாழ்க்கையாக, இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கையாக, இறைவன் அடியார்களுக்காக வேண்டி, இறை நம்பிக்கையாளர்களுக்காக வேண்டி நாளை மறுமையில் தயார்படுத்தி வைத்திருக்கிற அந்த சுவர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டும், இறை மன்னிப்பை பெற வேண்டும், இறை பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் இறைவன் வழங்கியிருக்கின்ற அந்த வாழ்க்கையை மிக அற்புதமாக இறைவன் விரும்புகின்ற விதத்தில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொண்டால் மட்டுமே தான் நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள முடியும், நாளை சொர்க்கத்தில் பிரவேசிக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறான். நம்மை படைத்தது மட்டுமல்லாமல் இந்த பூமியில் வாழ்வதற்கான எல்லா அருள்களையும் இறைவன் வழங்கியிருக்கிறார். நம்மை படைத்தது அல்லாஹ் தான், நமக்கு உணவளிப்பவன் அல்லாஹ் தான், இந்த குறைந்த கால வாழ்க்கையை கொடுத்திருப்பது இறைவன் தான். இது நிலையான வாழ்க்கை அல்ல. நமக்கென்று இறைவன் மரணத்தை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார். அந்த மரணத்திற்கு பின்னால் உண்டான வாழ்க்கைக்கு நல்லறங்கள் இந்த துன்யாவிலே தான் மட்டுமே நம்மால் செய்ய இயலும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவன் மனிதனுக்கு செய்த அந்த அருள் வரங்களை, இறைவன் கொடுத்திருக்கிற அந்த உலக வாழ்க்கையை நாம் சரியான முறையில் இறைவன் விரும்புகின்ற விதத்தில் இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க நாம் செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா அவருடைய வல்லமையை குறித்து ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு கொடுத்த அந்த அருள்களைகளை இறைவன் நமக்கு நினைவூட்டி காட்டுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் லுக்மான் சூரத்துல் ரூம் 30வது சூராவினுடைய 40வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், அல்லாஹுல்லதீ خلقكم ثم رزقكم ثم يميتكم ثم يحييكم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார், அல்லாஹுல்லதீ خلقكم, அல்லாஹ் தான் உங்களை படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் சரி அனைத்தையுமே அல்லாஹ் தான் படைக்கிறார். குறிப்பாக மனித சமூகத்தை அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கூறுகிறார், அல்லாஹுல்லதீ خلقكم, அல்லாஹ் தான் உங்களை படைத்திருக்கிறார். சும்ம ரஸகக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா உணவளிக்கிறார். ரிஸ்க் என்பது அதிகமான முஃபஸ்ஸிர்கள் உங்களுடைய காலங்களில் வாழக்கூடிய வாழ்க்கை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த பூமியிலே வாழ முடியும். நீங்கள் நினைக்கின்ற விதத்தில் பல ஆண்டு காலங்கள் வாழ முடியாது. இறைவன் எதை நிர்ணயம் செய்திருக்கிறானோ, ஒரு ஆண்டு இருக்கலாம், 3 ஆண்டு இருக்கலாம், 50 ஆண்டு இருக்கலாம், 80 ஆண்டு இருக்கலாம், அல்லது ஒரு நாள் வாழ்க்கை இருக்கலாம். இப்படியாக அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு ரிஸ்கை கொடுத்திருக்கிறார். சும்மா இம்மீதுக்கு பிறகு உங்களுக்கு மரணம் நிச்சயம். இந்த பூமியில் ஒரு நாள் மட்டும் வாழ்ந்துவிட்டு செல்லலாம், ஒரு வினாடி வாழ்ந்துவிட்டு செல்லலாம், அல்லது 50 ஆண்டு காலம் வாழலாம், 60 ஆண்டு காலம் வாழலாம். இதெல்லாம் இறைவனுடைய கையிலே இருக்கிறது. எனவேதான் சும்மா இம்மீதுக்கு பிறகு உங்களுக்கு மரண படுக்கை இருக்கிறது, உங்களிடம் மலக்குள் மௌத் வருவார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சும்மா இம்மீதுக்கும், அந்த மரணத்திற்கு பிறகு இறைவன் நிச்சயமாக உங்களை எழுப்புவார் என்பதையும் இறை நம்பிக்கையாளர்களாக உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய நிலைப்பாடுகளை குறித்து உணர்த்தி காட்டுகிறார். மனிதன் உணர வேண்டும், மனிதன் மாற வேண்டும், மனிதன் மார்க்கப்பட்டுள்ளவனாக வாழ வேண்டும், மனிதன் படைத்தவனை நோக்கி திரும்பி ஆக வேண்டும். ஏனென்றால் இது நிலையான வாழ்க்கை அல்ல என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். எனவே இந்த பூமியினுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலம்தான். உங்களுக்கு மரணம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் உங்களை நோக்கி இருக்கிறது என்று குர்ஆன் அழுத்தமாக எடுத்துரைக்கிறது. உலகத்தில் எல்லா மக்களும் மரணத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் மிக தெளிவாக மரணத்தினுடைய பிடி கடுமையாக இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக 3வது சூரா ஆல இம்ரானுடைய 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். யாரெல்லாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கு மரணப்படி இருக்கிறது. وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ وَمَا الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا مَتَاعُ الْغُرُورِ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மரண படுக்கை இருக்கு. உயிரை நிச்சயமாக மலக்குள் மௌத் வந்து பிடித்து விடுவார். وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை செய்த அமல்
தூரமாக்கப்பட்டிருக்கிறானோ ஒதுக்கில் ஜென்னா நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைக்கப்படுகிறாரோ பக்கத்து அவர்தான் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார். வெற்றி என்பது நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்க யார் கொடுக்கிறாரோ அவர்தான் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார். அவர்கள் அயாதத்தும் எல்லாம் அத்தார் உலக வாழ்க்கை என்பது ஒரு சொற்பக்கால இன்பத்தை தவிர வேறு ஒன்றுமில்லை. அது உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு மரண படுக்கை நிச்சயமாக இருக்கிறது. அந்த மரணம் உங்களை விடாது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நிறைய வசனங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சூரத்து ஸுமர் 29வது சூராவினுடைய 58வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் ثم இலைனா துர்ஜஊன் வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் லனுபவ்விஅன்னஹும் ஜன்னத்தி குரஃபா தஜ்ரி மின் தஹ்திஹா அல்-அன்ஹார் خالدين فيها ونعم أجر العاملين الذين صبروا وعلى ربهم يتوكلون. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மரணம் நிச்சயம். ஆனால் அந்த மரணத்திற்கு பிறகு இருக்கின்ற வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன தேவை அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், மரணம் உங்களை விடாது, நிச்சயம் மரணிக்க போகிறோம். நிச்சயம் மரணம் உண்டு. எந்த நேரத்தில் எந்த விதத்தில் எந்த கோணத்தில் தெரியாது. வமா தத்ரி நஃப்ஸுன் பிஐ ஆர்தின் தமூத், எந்த இடத்தில் உங்களுக்கு மரணம் எந்த விதத்தில் இருக்கிறது என்பதை எந்த மனிதர்களுக்குமே தெரியாது, யாராலும் சொல்ல முடியாது. அவருடைய உலகத்தில் எவ்வளவு பெரிய அவன் அறிஞராக இருக்கலாம், உலகத்தினுடைய பெரிய ஆய்வு கண்டுபிடிப்பாக இருக்கலாம், மரணப்படுகை யாராலும் சொல்ல இயலாது, எந்த கோணத்தில் இருக்காது என்பதை உலகத்தில் அன்றாட வாழ்க்கையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் குழந்தைகளும் பெரியவர்களும் சிறியவர்களும் மரணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை, இது எல்லாம் பார்த்து மனிதன் உணர வேண்டும், நமக்கு மரணம் இருக்கிறது. எனவே அந்த மரணத்திற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நாம் என்ன அமல் செய்திருக்கிறோம், என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று சிந்தித்து இறை நல்ல அமல்களை நோக்கி நாம் அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுடைய உயிர் நிச்சயமாக கைப்பற்றப்படும். அதே நேரத்தில் வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ லனுபவ்விஅன்னஹும் மினல் ஜன்னத்தி குரஃபா, அவர்களை சொர்க்கத்தில் மிகப்பெரிய உயர்ந்த உயர்ந்த மாளிகையிலே அவர்களை குடியமர்த்துவோம், வாழ வைப்போம். அங்கே அவர்களுக்கு அவர்கள் செய்த நல்ல அமல்களுக்கு அழகிய கூலிகள் கொடுக்கப்படும், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். என்ன வேணும்? அல்லதீன ஸபரு, இந்த துன்யாவிலே இறைவனால் அறிவுறுத்தப்பட்ட பொறுமை என்கின்ற இந்த பண்பு குணங்களை இவர்கள் உண்டாக்கி கொண்டார்களோ, இதெல்லாம் அமல்கள். அல்லதீன ஸபரு, பொறுமையாளர்களால் பொறுமை காத்துக் கொண்டார்களோ, சகித்துக் கொண்டார்கள் அல்லாஹ்விற்காக. அல்லாஹ்விற்காக வேண்டி எவர்கள் தனக்கு ஏற்பட்ட சோதனை கஷ்டம் பிரச்சனைகளுக்கு சபர் செய்தார்களோ, வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், இன்னும் படைத்த அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்ற இந்த பண்புகள் கொண்ட மக்களுக்காகத்தான் நல்ல அமல்களை கொண்டவர்களுக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகள் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். நம்ம மரணம் என்பது நிச்சயமாக மனிதர்களுக்கு உண்டு. ஈமானியர்கள் அழகிய படிப்பினைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஏராளமான வசனங்களின் மூலமாக மனிதனுக்கு மரணம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, நிர்ணயிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மனிதன் மறந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு நிறைய வசனங்களின் மூலமாக சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். அதே போன்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்லி மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஐனமாக கூட எதிர்க்கும் போது சூரத்து நிசா 4வது சூராவினுடைய 78வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஐனமா தக்கூன எதிர்க்கும் போது வலர் குந்துபி புரூஜி முஷையதா, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை மரணம் தேடி வரும். உறுதியாக கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு கோட்டைக்குள் இருந்தால், எவ்வளவு பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருந்தாலும் மரணம் உங்களை தேடி வந்து அந்த மரணத்தை பிடித்து விடும் என்று அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு படைத்தவரை பற்றியான நிலை ஊட்டிக் கொண்டே இருக்கிற. மரணத்தை மறந்துடாதீங்க, மரணத்தை மறந்தீங்க துன்யாவில் எந்த அமலையும் செய்ய மாட்டீங்க, ஈமான்ல உறுதியா இருக்க மாட்டீங்க. மரண பயம் இருந்தால், மரணம் அச்சம் இருந்தால், மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு என்ன வேண்டும், மரண படுக்கையில் கிடைக்கின்ற அந்த வேதனையிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு என்ன அமல்கள் தேவை. எனவே நீங்கள் மரணத்தை மறந்து விடாதீர்கள், மரணம் உங்களை பின் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் அடித்து நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார். சூரத்துல் ஜும்ஆ 62வது சூராவினுடைய 8வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், குல் இன்னல் மௌத அல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் ثم تردون இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார், குல் இன்னல் மௌத அல்லதி தஃபிரூன மின்ஹு,
எதை விட்டு நீங்கள் விரட்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மௌத் உங்களை எங்கேயும் விடாது. எதை விரட்டு கொண்டு ஓடி படிக்கிறீர்களோ உங்களுக்கு மரண மலர்கள் போட்டு வந்து உங்களை பிடித்து விடுவார். அது அல்லாஹ் தஆலாவிடம் திரும்ப ஒப்படைக்கப்படும். ஏனென்று சொன்னால் அங்கே நீ இந்த உயர்ந்த வாழ்க்கையில் என்ன செய்தீர்கள் என்பதை அங்கே உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டுகிறார். அப்ப மரணம் என்பது நிச்சயமாக மனிதர்களுக்கு உண்டு. மரண படுக்கையிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாத பலம் இருக்கலாம், பலம் இருக்கலாம், ஆதிக்கம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். ஆனால் மௌத்தை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதை குர்ஆன் அழகாக மனிதருக்கு நினைவூட்டி காட்டுகிறது. ஏனென்றால் மரணம் வரும்பொழுதுதான் மனிதனுடைய தவிப்பு எப்படி இருக்கும்? மரணம் வரும்பொழுதுதான் மனிதனுடைய தவிப்பு எதை நோக்கி இருக்கும்? இந்த உலகத்தில் நான் நல்லவர் செய்திருக்கிறாமே, மனிதன் அமலை நோக்கி திரும்புவார். அல்லாஹ் சொல்கிறான், மரணத்திற்கு முன்னால் நன்மை செய்து கொள்ளுங்கள், அமலை செய்து கொள்ளுங்கள், நல்லவர்கள் மிக அவசியமான ஒன்று என்று குர்ஆன் படித்து கூறுகிறது. மனிதனுடைய நிலை மலக்குள் மௌத் வரும்பொழுது மனிதனுடைய துடிப்பு நல்லவர்களை நோக்கி தான் இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சூரத்து அல் முஃமினூன் 23வது சூராவினுடைய 100வது வசனத்தில் அழகாக சொல்றார். ஹத்தா இதா ஜாஅ அஹதுல் மௌத் قال رب ارجعوني لعلي اعمل صالحا فيما تركت كلا انها كلمه هو قائلها ومن ورائهم برزخ الى يوم يبعثون. அழகாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். மனிதர்கள் ஹத்தா இதா ஜாஅ அஹதுல் மௌத், ஒரு மனிதனுக்கு மௌத் வருகின்ற பொழுது, மலக்குல் மௌத் வரும் பொழுது, அந்த மலக்குல் மௌத் வந்து உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது ஏற்படுகிற வேதனை, கஷ்டம், துன்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மை ஏற்பட்டது. இன்னலில் மௌத்தி சக்கராத், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் மரண நேரத்திலுடைய மயக்கம் இருக்கிறது, ஒரு பிடி இருக்கிறது, வேதனை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இருமடங்கான வேதனை கஷ்டங்கள் ஏற்பட்டது இருக்கிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி ஏற்பட்ட ஒரு நிலையை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நமக்கு எடுத்து கூறுகிறார் என்று சொன்னார். அன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் என்பது சாதாரண ஒரு பிடி அல்ல, கடுமையான வேதனையான ஒரு நேரம். அந்த மரண படுக்கை என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மரண பிடியினுடைய வேலை தாங்க முடியாமல் இந்த உலகத்தில் நல்லவர்களை உதாசீனப்படுத்தியவர்கள், நல்லவர்களை கண்டுகொள்ளாமல் வாழ்ந்தவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? அவருடைய கதறல் என்ன? அல்லாஹ் அதைதான் சொல்கிறார். ஹத்தா இதா ஜாஅ அஹதுல் மௌத் قال ربي ارجعوني لعلي اعمل صالحا. இறைவா, என்னை திருப்பி அனுப்புறா அல்லாஹ். என் வாழ்க்கையை உயிரை பிடிச்சால திருப்பி அனுப்பு. ஏன்? லஅல்லி அஅமல் சாலிஹா. எந்த நல்லவர்களை உலகத்திலே செய்ய வேண்டும் என்று நீ குர்ஆனிலே பேசினாயோ, உன் தூதர்கள் சொன்னார்களோ, அதை கண்டுகொள்ளாமல் நாங்கள் அல்லவா, என்னை திருப்பி அனுப்பி நான் போய் நல்ல அமல்களை செய்கின்றேன். மனிதனுடைய மரண படுக்கையினுடைய கதறல் எது? இந்த உலகத்தில் தொழுகையை விட்டவர்கள், நோன்பை விட்டவர்கள், ஸகாத்தை விட்டவர்கள், தான தர்மங்களை விட்டவர்கள், தொழுகையை அலட்சிய போக்காக கருதி கொண்ட இந்த பூமியை வாழ்ந்தவர்களுடைய கதறல் என்ன தெரியுமா? மரண படுக்கையில் தான் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். உலகத்தில் எவ்வளவு சொன்னாலும் விளங்காது. அல்லாஹ் சொல்றான், இவனுக்கு எப்ப விளங்கும் தெரியுமா? மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றும் பொழுது அவனுக்கு விளங்கும். அவனுடைய கதறல் எதை நோக்கினான்? லஅல்லி அஅமலு சாலிஹா. யா அல்லாஹ், என்னை விட்டுறா அல்லாஹ், சாலிஹான நல்ல அமல்களை செய்கிறேன். அப்பொழுது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்ன தெரியுமா? ஹிய காயிமுஹா, அவன் வெறும் கலிமா, அவன் பேசுற பேச்சு வெறும் வார்த்தை தான், தேவையற்ற பேச்சு. அவன் சொல்றான் உண்மையா, இப்பவும் பொய்யதான் அவன் பேசுறான், அவனால் செய்ய இயலாது, அதை செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா அடித்து பேசுகிறான். கலிமத்து காயிமுஹா ஒபி வராய், உன்னை விட முடியாது. ஆனால் ஒபி வராய் பர்ஸஹு இலா யௌமி யபஅஸூன், மறுமை நாள் வரை உனக்கு பர்ஸஹ், கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, மறந்து விடாதே. மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றியதற்கு பின்னால் உனக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கை. இந்த உலகத்துடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க 60 அல்லது 70 தான் இந்த வாழ்க்கை. ஆனால் பர்ஸஹுடைய வாழ்க்கை எதுவரை என்று தெரியாது, எதுவரை? கியாமத் நாள் வரை. துன்யாவுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு நாள்? மிஞ்சி போன 60 70. உலகத்துல கண் முன்னாடி பார்க்கிறோம். 40ல போகுது, 30ல போகுது, 20ல போகுது, 18ல போகுது, பிறந்த உடனே போகுது. ஆனா பர்ஸஹுடைய வாழ்க்கை அல்லாஹ் சொல்றான், கபருடைய வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் கொண்டு போய் வைத்த கபர்ல வைத்த பிறகு இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நீண்ட கால வாழ்க்கை, எழுப்பப்படுகின்ற வரை, மறுமை வருகின்ற வரை வாழ்க்கை. இந்த சொற்பக்கார வாழ்க்கைக்காக பர்ஸஹுடைய வாழ்க்கையை நாசமாக்கலாமா? யோசித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ் எவ்வளவு படித்து நம்மை எழுப்புகிறான், தட்டி எழுப்புகிறான். இறைவன்
மனிதனுடைய கத்தி கதற் பொழுது அவன் அழகி அமலும் சாரியும் நான் அமலை செஞ்சுட்டு வந்தவரை அல்லாஹ் விட்டுறா அல்லாஹ் என்று மனிதன் கதறுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படியுடைய கதறல் அவனுக்கு எந்த பலனையும் தராது என்று அல்லாஹ் தஆலா அடித்து குறிப்பிடுகின்றான். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் தெளிவாக சொல்கிறான். சூரத்துல் முனாஃபிக்ல 63வது சூராவினுடைய 10வது வசனத்திலே சொல்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅத்திய அஹதகுமுல் மௌத் ஃபயகூலு ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஅஸத்தக வஅகுன் மினஸ் ஸாலிஹீன் வலன் யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். மனிதனுக்கு நாம் கொடுத்த செல்வாக்கு, நாம் கொடுத்த பொருள், நாம் கொடுத்த வாய்ப்பு, நாம் கொடுத்த ஆரோக்கியம், இவைகளை எல்லாம் நீ உன்னுடைய மரணம் வருவதற்கு முன்னால் மௌத்து மனத்திற்கு வருவாரு, அவர் மரணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொடுத்துருவா என்று அல்லாஹ் சொல்கிறார். நாம் கொடுத்தவர்கள் இருந்து கொடு, நாம் கொடுத்த உடல் ஆரோக்கியத்திலிருந்து தீனுக்காக பறைசாற்றி விடு, பொருளாதாரத்தை செலவு செய், அல்லாஹ்வுடைய கடமையை நோக்கி வா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மின் கப்லி யஅத்தி அஹதகுமுல் மௌத் ஃபயகூலு ரப்பி, மரணம் வந்துட்டா அப்ப என்ன சொல்லுவான்? உலகத்தில் இருக்கின்ற காரணங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் வாழ்ந்தான். உலகம் எது வேணா சொல்லட்டும், நம்ம வேலை முக்கியம், வியாபாரம் முக்கியம், வேலை முக்கியம், வெளியூர் போற வேலை முக்கியம், உலகத்தில் எல்லா விஷயம் முக்கியம். ஆனா அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய இபாதத்தினுடைய முக்கியத்துவத்தை உணராமல் கண்டுகொள்ளாமல் வாழ்ந்தான். அப்போது அவன் கதறுவான், இறைவா லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீம், ஒரு கொஞ்ச நேரம் போறலாம், ஒரு சிறிது நேரம் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு விட்டு போறோம், அந்த போய் செஞ்சுட்டு வந்துடுறேன், லஅல்லி ஃபஅகு வஅஸத்தக, நான் தான தர்மங்களை செஞ்சேன், கொஞ்சம் விட்டுறாங்க, சிறிது கால கவலையை கூடாது. அல்லாஹ் மலக்குள் மௌத்துடைய பிடிக்குடைய தாக்கமும் வேதனையும் தாக்கிக் கொள்ளாமல் மனிதனுடைய கதைகளை குர்ஆனை புரட்டி பாருங்கள். குர்ஆன் பேசுகிறது. குர்ஆனுடைய வசனத்தை பார்த்து நம்முடைய உள்ளங்களிலே மாற்றங்கள் ஏற்படுத்தவில்லை என்றால் இன்னொரு வகையில் வரப்போவது கிடையாது, இன்னொரு இறைவசனம் இறங்க போவது கிடையாது. எல்லாம் இறங்கி அருளப்பட்டு விட்டது. இவைகள் எல்லாம் சஹாபாக்கள் தம்முடைய வாழ்வை உள்ள புரட்டி போட்டு மாற்றப்பட்டதோ அதே வசனங்கள் தான் இன்றைக்கு குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, குர்ஆனுடைய பேச்சு கேட்க வேண்டும், குர்ஆனுடைய வசனங்களுடைய உள்ளத்தை மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாம் தான் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு செல்லக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். எனவேதான் அல்லாஹ் தெளிவாக மனிதனுடைய இல்லை எப்படியெல்லாம் ஏற்படும், இப்ப விளங்காது, இப்ப புரியாது, இப்ப இன்பம் கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது, பதவி கிடைக்கிறது, செல்வாக்கு கிடைக்கிறது, இன்பம் கிடைக்கிறது என்று சொல்லுவான். ஆனால் மலக்குள் மௌத் வரும்போது அழகா சொல்லுவான், கொஞ்சம் விட்டுறா அல்லாஹ், போய் தர்மம் பண்ணிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் விட்டுறா அல்லாஹ், போய் தொழுதுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் விட்டுறா அல்லாஹ், பிறருக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு வர்றேன் என்று கருதுவான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலை யஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, உன்னுடைய நேரம் வந்து விட்டால் அல்லாஹ் கடிகாரம் கூட அதை பிற்படுத்த மாட்டான் என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகிறார். திருப்பிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மை தீனின் பக்கமும் இறை அமலின் பக்கமும் மரண சிந்தனையோடு வாழுங்கள், மரணத்தினுடைய பயத்தை பயந்து கொள்ளுங்கள். மரணத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்கு தேவையான நல்லறங்களை செய்து கொள்ளுங்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபில் மிகப்பெரிய ஒரு அழைப்பு விடுகிறார். 18வது சூராவின் 110வது கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்றார், فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. فمن كان يرجو لقاء ربه, எவர் அல்லாஹ்வை சந்திக்க போகிற மரண படுக்கை கொண்டு அல்லாஹ் நம்மை பிடித்து விடுவார், நிச்சயமாக அல்லாஹ்விற்கு முன்னால் நம்மை நிறுத்தி விடுவான் என்று யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ, யார் ஆதரவு வைக்கிறார்களோ, நிச்சயம் இந்த துன்யாவுக்கு போய்வோம் என்ற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குன்னா அல்லாஹ் சொல்றான், ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, இந்த உலக வாழ்க்கையில் நல்லறங்களை செய்து கொள். அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தீர்மானம் மனிதனுக்கு, ஈமானியர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார், உனக்கு ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது, என் ரப்பை என்ன கூட்டுமா, எனக்கு எப்படியா இருந்தாலும் மரணம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை உன்கிட்ட இருந்தா நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, இறைவனால் அறிவுறுத்தப்பட்ட நல்லறங்களை நீ செய்து கொள். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய அந்த இபாதத்துக்களிலே எந்த ஒரு இணை வைப்பையும் கொண்டு வந்து சேர்த்து விடாதே. மிகப்பெரிய ஆபத்து உன்னை நெருங்கிவிடும், உன்னை நிரந்தர நரகத்திற்கு தள்ளிவிடும். எனவே நல்லறங்களை தூய்மைப்படுத்திக் கொள், நல்லறங்களை ஒழுக்கத்தை பெற்றுக்கொள், நல்லறங்களை சேகரித்துக் கொள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியார்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக, நரக நெருப்பிற்கு விறகுகட்டைகளாக மாற்றப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நன்மையின் பக்கம், நல்லறங்களின் பக்கமும் அழைப்பு விட்டுக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் மரணத்தோடு பிடிக்கப்பட்டிருக்கிற மனிதன், மரணத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற இந்த மனிதனுக்கு நல்லறங்கள் அவசியம் என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மரணத்திற்காக எவ்வளவு நல்ல அமல்களை, கஷ்டங்களை, துன்பங்களை சகித்துக் கொண்டு நன்மைகளை நோக்கி பயணித்தார்கள். பல கடமையான தொழுகைகள் இருந்தும் அந்த கடமைகளை செய்து கொண்டு இரவுடைய தஹஜ்ஜுடைய தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாக ஆயிஷா அம்மையார் கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, இருந்தாலும் நீங்கள் இவ்வாறு செய்கிறீர்களே, அப்படா நகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நாம் வர வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு ஒவ்வொரு நபி தோழர்களையும் தங்களுடைய இறை மார்க்கத்தை போதிக்க அனுப்பும் பொழுது அவர்கள் செய்த வசியத் என்ன? லம்மா பஅத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் இல ஜபல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமன் நாட்டிற்கு அனுப்பும்போது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செய்த வசியத் என்ன கட்டளை விட்டார்கள்? மதுஹூ இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நீங்கள் முதலாவது அந்த நாட்டிற்கு சென்றால் அந்த மக்களை லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவரும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்ற அழைப்பை நீங்கள் விடுங்கள். இதுதான் மனிதனை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது. இதுதான் மிக அவசியமான நல்லறங்களில் மிக உயர்ந்த நல்லற மனிதனை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமத்தை தௌஹீதை இந்த உம்மத்திற்கு நீங்கள் எடுத்து கூறுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஹீமு அத்தாவுல் தாரி, அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் ஃபஅமரஹும் கல்பரல்லாஹு அலைஹிம் குல்ல யௌமின் வ ஹம்ஸ வ லைலா, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை இறைவன் கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்ற பிரச்சாரத்தை அந்த மக்களிடத்தில் எடுத்து கூறி அவர்களை தொழுகையின்பால் அழைப்பு விடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் இந்த நல்லவன் தான் உங்களை வெற்றியின்பால் அழைக்கக்கூடியது, கபருடைய வாழ்க்கையுடைய வெற்றி தரத்தை அறிவிக்கக்கூடிய விஷயம் தொழுகைதான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்ன அவ்வல மா யுஹாஸபு பில் அப்து யௌமல் கியாமா மின் அமலிஹி, ஒரு மனிதன் நாளை மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய அமல்களில் மிக முதன்மையான அமல் என்ன தெரியுமா? தொழுகையை பற்றி தான் விசாரிக்கப்படுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நல்லறத்தின் மூலமாக தான் மனிதன் வெற்றியை அடைய முடியும். இல்லை என்றால் அவர் மிகப்பெரிய நஷ்டவாதியாக நரகவாசியாக மாறிவிடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த துன்யாவிலே நல்லறங்களை செய்ய வேண்டும், கடமைகளை கண்டிப்பாக செய்தாக வேண்டும். கடமைகளை விட்டால் அல்லாஹ் நாளை மறுமையில் விட மாட்டான். நம்ம எந்த அளவுக்கு நல்லறங்களை செய்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு இவ்வளவு நல்லறங்களை சொன்னார்கள், அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வல்லாஹி இன்னி லா உஹிப்புக, நிச்சயமாக உன்னை நான் நேசிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் தன் தோழரை பார்த்து சொன்னார்கள், அன்பானவர்களே, நேசித்த அவருக்கு அவர் கொடுக்கின்ற அன்பளிப்பு என்ன தெரியுமா? ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ ஒரு ஆடையோ அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் நாளை மகபிரத்திற்காக, நாளை வாழ்க்கையுடைய மறுமைக்காக வேண்டிய நல்லவர்களை தன் வாழ்க்கையின் வழிகாட்டலை ஒரு அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை பார்த்து சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபலை, உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஊசிக்க உனக்கு நான் வசியத்து செய்கிறேன், லா ததும் மின் துமரி குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை நீ ஓதாமல் விட்டு விடாதே என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அன்பளிப்பு என்ன அன்பளிப்பு கொடுக்கிறார் பாருங்கள். வறுமையிலே வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஓதுங்க, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. எத்தனை அடியார்கள் மனப்பாடம் செய்திருக்கிறோம் அன்பானவர்களே, யோசித்து பாருங்க. எவ்வளவு நல்லவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நீ இதை கடைபிடித்துக் கொண்டே இரு. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, யா அல்லாஹ், உன்னை நினைப்பதற்கு எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். நம்ம நினைச்சா செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும், அல்லாஹ் உதவி செய்யணும். அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் தான் நம்ம திக்ரியை செய்ய முடியும். அதனால தான் அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அல்லாஹும்ம அஇன்னி, யா அல்லாஹ், எனக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ், அலா திக்ரிக, உன்னை நினைப்பதற்கு, உன்னுடைய கடமையை நிலைநாட்டுவதற்கு. உலகத்துல எவ்வளவோ சுத்திட்டு இருக்க, ஓடுற ஒடியாரோ ஐயர சலா என்று அழைக்கப்பட்டாலும் நம்மளால் பள்ளிக்கு வர முடியவில்லை. என்ன காரணம்? நாம் இந்த துஆவை கேட்கல. யா அல்லாஹ், அல்லாஹ் அஇன்னி அலா திக்ரிக, யா அல்லாஹ், உன்னை நினைப்பதற்கு உதவி செய்ய அல்லாஹ். எத்தனை இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஐயர சலா அழைக்கப்பட்டு பள்ளியின் பக்கம் வராமல் இருக்கிறார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய நாட்டவர்கள் கிடைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கவில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் இதை கேட்க
சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தொழுகையை தொழுவுனா நினைக்கிறனா அல்லாஹ்வுடைய உதவி வேணும் யா அல்லாஹ். இதை நீ விட்டுடாதே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த சமுதாயம் கேட்டிருந்தால் பள்ளியை விட்டு வெளியே இருக்க மாட்டார்கள். ஜும்மா தினத்தினுடைய மகத்துவத்தை அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் அந்த ஒட்டகத்தினுடைய நன்மையை இழந்து இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ்வை படித்து படித்து நல்லவர்களுக்காக சொன்னார்கள். இமாம் என்பது ஏறுவதற்கு முன்னால் பள்ளியை நோக்குங்கள். ஜும்மா தினத்திலே மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது என்று சொன்னார்கள். இந்த நல்லவர்களை நாம் மதிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் இப்னு ஜபலுக்கு சொன்னாங்க, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரி. உன்னை நினைப்பது என்பது, உன் கடமையை நிலைநாட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நிச்சயமாக அதற்கு பின்னால் ரப்புடைய உதவி தேவை. அலா திக்ரிக்கே வ ஷுக்ரிக்கே. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வுடைய உதவி வேணும். அல்லாஹ் நாட்டத்தை போடணும், அல்லாஹ் கருணை காட்டணும், அல்லாஹ் சிறப்பை வழங்கணும். அல்லாஹ்வுக்கு எல்லோரும் நன்றி செலுத்துறோமா? சாப்பிட்ட பிறகு எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமா? குடித்த பிறகு எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமா? ஒரு ஆடை அணிந்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமா? எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நாளைக்கு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். அதை சொல்லக்கூடிய பக்குவம் ஏன் வரவில்லை என்றால் நாம கேட்கல. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்கே வ ஷுக்ரிக்கே. யா அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்துவதற்காக எனக்கு உதவி செய்டா அல்லாஹ். நாம கேட்கல. கேட்கல. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்கே வ ஷுக்ரிக்கே வ ஹுஸ்னி இபாதத்திக்கே. உன்னுடைய இபாதத்தை, உன்னுடைய தொழுகையை, உன்னுடைய நோன்பை, உன்னுடைய ஸகாத்தை உன் தூதர் செய்த விதத்தில் செய்யக்கூடிய நசீபக்கூடிய அல்லாஹ். சும்மா செஞ்சிட்டு போனா செல்லாது. நாம செய்யற இபாதத்து ஒரு நபி செஞ்ச விதத்துல இருக்கணும், ஒரு நபி காட்டிய விதத்துல இருக்கணும். அது தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஸகாத்தா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அலா ஹுஸ்னி இபாதத்திக்கே. உனக்கு அழகிய முறையில் இபாதத் செய்யக்கூடிய நசீபக்கூடிய அல்லாஹ் எல்லா இபாதத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த இபாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி கொடுத்தார்களோ அந்த விதத்தில் இருக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லவர்களுக்கு பாதையை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதை நாம் பேணி காக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவர்களில் மிக முக்கியமான ஒன்றை கூறினார்கள், ரக்அத்துல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வ மா ஃபியா. இந்த உலகத்திலே சுபஹுடைய தொழுகைக்கு முன்னால் இருக்கிற இரண்டு சுன்னத்தான ரக்அத் இருக்கிறது. அதனுடைய வெயிட் என்ன தெரியுமா? அதனுடைய உயர்வு என்ன தெரியுமா? அது எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபஜ்ருடைய தொழுகை கைரும் மினத் துன்யா. இந்த துன்யா எவ்வளவு பிரபலமான ஒரு துன்யா. இந்த துன்யாவை விட சிறந்தது, இந்த துன்யாவை விட ஃபஜ்ருடைய இரண்டு முன் சுன்னத் இருக்கிறது அவ்வளவு சிறப்புக்குரியது. துன்யாவே உங்ககிட்ட இல்ல, துன்யா அவ்வளவு பெரிய. துன்யாவை விட உங்களுக்கு சிறந்தது. யாரெல்லாம் அந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத் தொடரவில்லையோ உலகத்தினுடைய எந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கல, அவர் இழந்து போனார்கள். வ கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. துன்யாவில் எல்லாவற்றையும் விட சிறந்தது முன் சுன்னத்துடைய இரண்டு ரக்காத் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு இந்த சமுதாயம் இழந்து இருக்கிறோம். துன்யாவில் எவ்வளவுதான் செல்வாக்கு, மதம், உலகத்தினுடைய பெருமைகள் எல்லாம் இருந்தாலும் கூட ஃபஜ்ருடைய சுன்னத் முன் சுன்னத்தை இழந்தவர்களுடைய நசீப் என்ன தெரியுமா? வெறும் பாக்கியத்தை இழந்து விட்டார்கள். நல்லவர்களை தன்னை தாங்களே நல்லவர்களை அழித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவர்களுடைய உயர்வுடைய அந்தஸ்தை கொடுத்தார்கள். உலகத்தினுடைய எல்லாவற்றையும் விட இந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தினுடைய இரண்டு ரக்காத் உயர்வு மிக்கது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஏராளமான நல்லறங்கள் நமக்கு மரணத்திற்கு பின்னால் நல்லறங்கள் தான் மிக முக்கியமானது, அவசியமானது. அதுதான் நம்மை காப்பாற்றக்கூடியது, அதுதான் நமக்கு தேவை என்பதை புரிந்து நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வலியுறுத்தினார்களோ, அல்லாஹ் எதை கூறினானோ, மனிதனாகிய நாம் மரணத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், பின்னணிக்கப்பட்டிருக்கிறோம். நமது மரணத்திற்கு பின்னால் கண்டிப்பாக நல்லறங்கள் அவசியம் என்று குர்ஆன் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் மரணத்தினுடைய நிறைவோடும் அந்த நல்லறங்களை அதிகம் செய்து கொள்ளக்கூடிய நல்ல மக்களாகவும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் மின் குல்லி தன்ப் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணிதக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாக இறை நம்பிக்கையாளர்கள் உயர்த்தப்பட வேண்டும், இறை நம்பிக்கையாளர்கள் சிறந்தவர்களாக வாழ வேண்டும். அவருடைய மரண படுக்கை அம்சமாக நாளை வறுமை
வெற்றி பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நம்மை நல்லறங்கள் செய்வதை தூண்டுகின்றார். நல்லறங்களை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொல்கிறார். நமக்கு மரணம் கண்டிப்பாக இருக்கிறது, மரணத்திலிருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது என்று சொல்லி உலகத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றான். எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது நிலையான அமல். அதைதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹஃப் 18வது சூராவின் 46வது வசனத்தில் சொல்றார், அல் மால் வல் பனூன் ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத்து கைரு இன்த ரப்பிக ஸவாபு அமலா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார், அல் மால் வல் பனூன், இந்த உலகத்தில் பாருங்க, நீங்க செல்வங்கள், பதவிகள், பிள்ளைகள், இதெல்லாம் உலகத்தினுடைய அலங்காரங்கள். உலக பார்வைக்கு நல்லா தெரியும், வசதியா இருக்கும், செல்வாக்கா இருக்கும். இது கொஞ்சம் தான் அனுபவிக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். இதுக்காக வேண்டிய ஆகிரத்துடைய வாழ்க்கையை வீணாக்கிறாங்க. ஆனால் அல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத், நிலையாக இருக்க, நிரந்தரமாக இருக்கக்கூடியது தெரியுமா? உங்களுடைய நல்லறங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறப்புக்குரியது, அது நன்மையை தரக்கூடியது, உங்களை உயர்த்தி நிறுத்தக்கூடியது. நிலையான நல்லறங்கள் மட்டுமே என்று அல்லாஹ் தஆலா எது நிலையானது, நிரந்தரமானது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே அந்த நல்லறங்களை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும், மிக விரைவாக செல்ல வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்பஉல் மய்யித் ஸலாத் வ யர்ஜிஉ இத்னான் வ யபகா வாஹித். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி, ஒரு மனிதர் மரணித்து விட்டார், மௌத்தாகிவிட்டார், மையத்தாகி, எவ்வளவு இருந்த அதிகாரியாக இருந்தாலும் செல்வாக்கு பெற்றால் மரணம் மௌத்து பிறகு அவருடைய பெயர் மையத்தான். அந்த மையத்தாக ஆகிவிட்டால் அந்த மையத்தை 3 விஷயங்கள் பின்தொடர்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வ யபகா வ யர்ஜிஉ இத்னான், 2 திருடுகிறது. அவருடைய பின்தொடர்ந்து செல்லக்கூடிய 3 விஷயம் என்ன? வ அஹலுஹு வ மாலுஹு வ அமலுஹு, அவருடைய குடும்பத்தினர்கள் பின்தொடர்கிறார்கள், அவருடைய செல்வாக்கு, பொருளாதாரம் பின்தொடர்கிறது, அவருடைய அமல்கள் தொடர்கிறது. அது திரும்பி வருவது என்ன? உலகத்தில் இருப்பது செல்வாக்கு இருக்கலாம், பெரும்பாலும் வசதி வாய்ப்பு இருக்கலாம், குடும்பங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கபரில் கொண்டு வைக்கப்பட்டதற்கு பின்னால் இருக்கக்கூடியது என்ன? அமலுஹு, அந்த மனிதன் செய்த அமல் தான் கபருக்குழிக்கு போகும். அந்த கபருக்குழியை பதில் சொல்வதற்கு தகுதியான அமல மனிதர்களாக மாற்றுவது அமல் தான். நாம் தொழுதால் நம்மை கபரில் மாற்றும், சொர்க்கமாக மாற்றும். நாம் தொழுதால் நம்ம நல்லவராக இந்த உலக வாழ்க்கையில் தான தர்மங்களை செய்வது, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நீதியாக, நேர்மையாக, நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக, தீமை விட்டு பாதுகாத்தவர்களாக, சாலிஹான நல்ல அமல்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த அமல் தான் கபரிலே போய் நல்லவர்களாக நம்மை மாற்றும். அதுதான் நிலையானது. அல்லாஹ் மறுமையிலே கேட்கும் பொழுது அங்க கொடுக்கின்ற இன்பங்களை காணும் பொழுது மன்னரையில் இருக்கக்கூடியவர் கேட்பார், இது என்ன என்று கேட்கப்படும் போது, நான் உன்னுடைய அமல் இன்பத்தை தந்து கொண்டிருக்கிறேன். நான் நீ தொழுத கொள்கை, நீ வைத்த நோன்பு, நீ கொடுத்த ஜகாத்தை, நீ கொடுத்த ஹஜ்ஜி, இந்த உலக வாழ்க்கையில் இணை வைப்பை விட்டு தூரமாக்கப்பட்டு சத்தியத்தை நோக்கி பயணித்த இந்த அமல் தான் உன்னோடு வந்து நிற்கிறேன் என்று பேசும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார் என்று சொன்னார். நாம் எவ்வளவுதான் விசாலமாக இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் மையத்தாக ஆன பிறகு, கபருக்குள் வைக்கப்பட்ட பிறகு நமக்கு தேவையானது நாம் செய்கின்ற அமல்தான் என்பதை, நிலையானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறார், கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அமல்களை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அதிகம் அல்லாஹ் ரசூலும் கூறிய அமல்களை செய்து நல்லவர்களை சேர்ப்பதுதான் வாழ்க்கையில் சிறந்ததை தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இருக்கக்கூடிய அந்த காலங்களில் அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த காலங்களில் நம்மளால் இயன்ற அளவிற்கு நல்லவர்களையும் கடமைகளையும் முறையான முறையில் நிலைநாட்டக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஹிதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அலீம் யذ்குருக்கும் வஷ்குருஹு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.